அப்போ இது வந்து ஆல்ரெடி இந்த ராசிக்கு இந்த எக்ஸ்ட்ரீம் வலிங்கிறது நம்மளுக்கு ஒரு வேளை பிப்ரவரி மாதம் முடிகிற வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்படி கூட சொல்ல முடியாது. பிப்ரவரி 22, 23க்கு பிறகு அது வந்து ஒரு கிரேட் லைஃபுக்குள்ளே போகுது. அப்போ இது வந்து ஆல்ரெடி இந்த மார்ச் மாதங்கிறது உங்களுடைய துன்பத்திலேருந்து நீக்கிறதுக்காக கடவுள் நிர்ணயிச்சிட்டான்னு நினச்சிக்கணும். இது எதிரி, போட்டி, பொறாமை, கடன், கவலையில் வந்து வெளியே வர்றது. உடம்பு மனசும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். குடும்ப விருத்தி ராயல் எல்லாத்தோட குடும்பம் 2ஆம் வீட்டுக்கு சுக்கிரன், 7ஆம் வீட்டில் உச்சம் கூட சனியோட. அப்போது உங்கள் குடும்பத்தில் லக்ஷ்மி தாண்டவம் ஆடுவாள். பணம் இருக்கும், அந்தஸ்து இருக்கும், மரியாதை இருக்கும், பேச்சுவார்த்தை நன்றாக இருக்கும், செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை நன்றாக இருக்கும். ஜாதகத்தையும் பார்த்துங்க. ஒருவேளை ஜாதகத்திலேயே இருக்காது, ஜாதகத்திலே பார்த்துங்க. அறிவும் திறமையும் ஜெயிக்குது. உங்கள் அப்பா வழி அதில் வந்த புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைக்குது. ஆக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை. அடுத்தது இன்னும் ஸ்பெஷல் என்னென்னா, இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் கும்பராசியில் மார்ச் மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு செவ்வாய் படு கேவலமான ஒரு கிரகம், 3க்கு 8க்கு அதிபதி. அவன் 6ஆம் வீட்டில் மறைஞ்சு குருவால் பார்க்கப்பட்டு குருமங்கள யோகம். ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் மந்த் ஆஃப் யுவர் லைஃப். ப்ராப்பர்ட்டிஸில், போட்டியில், பொறாமையில், சண்டையில், பிரச்சனையில் ஒரு பெருத்த வெற்றி அடைய போகிறேன். குடும்ப ஒற்றுமையில் லவ்லி ராயல் சக்ஸஸ்ஃபுல் ஒரு வாழ்க்கை. மனது, எண்ணங்கள், உடல், பர்ச்சேஸ் இது எல்லாத்துலேயுமே. ஸோ ஒரு தடைகளே இல்லை, கடன் இல்லை வாழ்க்கையில், கவலை இல்லை வாழ்க்கையில், எனக்கு வந்து பெரிய பிரச்சனை ஓடிச்சு அப்படிங்கிற மாதம் இந்த மார்ச் மாதம். அடுத்த பாயிண்டில் போனீங்கன்னாங்க, சுகஸ்தானத்தை சொந்த வீட்டு பார்க்குறான், கொஞ்சோண்டு சந்தோஷம் கம்மியாக இருக்க மாதிரி தோணுது. ஆனால் அதே டைமில் சுகஸ்தானத்தை சொந்த வீட்டு பார்க்குறான் புதன், குரு வந்து மார்ச் 15 வர்க்கர்த்தமத்திலேருந்து வெளியே வந்துடுறான், வக்கர நிவர்த்தி ஆயிடுறான். வக்கர நிவர்த்தி ஆயிடுறாங்கிறதுலாம் பெரிய விஷயமே இல்லை. காரணம் என்னென்னா, உங்களுக்கு 2, 9, 5க்கு அதிபதி சுக்கிரன், சனி சேர்க்கை 7ஆம் வீட்டில். மகிழ்ச்சிகரமான நிம்மதியான வாழ்க்கை துணையோடு சேர்ந்து அப்படியே பியூட்டிஃபுல்லாக ட்ராவல் ஆகிற வாழ்க்கை. ஏன்னா 7ஆம் வீட்டில் கணவன் வீட்டில் மனைவி வீட்டில் சனி சுக்கிரன் சேர்க்கை எக்ஸ்ட்ராடியான இன்பகரமான வெற்றிகரமான வாழ்க்கை. அது வண்டி வாகனத்துக்கு பொருந்தும், அது வீட்டுக்கு பொருந்தும். கண்ணுக்கு தெரிந்த உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்கும். உங்கள்
ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம், வேறு நாடுகளுக்கு போகலாம், வேறு கல்ச்சரை தெரிஞ்சுக்கலாம், என்டர்டெய்னிங்காக பல ஊர்களுக்கு நீங்கள் சுற்றிட்டு போயிட்டு வரலாம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு மிக அருமையாக இருக்கும். பேங்க் லோனை க்ளோஸ் பண்ணுறது, இந்த மாதிரி என்ன மாதிரி உங்களுக்கு தேவை இருக்குது. இது வந்து ஒரு திட்டமிடுதல். நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம நேரத்தை